காரைக்குடி சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சீதா? கரெக்டா சொல்லு. நானே சொல்றேன். இறால் தேங்காய் பால் கிரேவியும் கணவாய் மீன் சரி இப்ப கரெக்டா சொல்லிடுறேன். இதான் லாஸ்ட். ஆமா சரி, இறால் தேங்காய் பால் கிரேவியும் கணவாய் மிளகு வறுவலும் பார்க்க போறோம். இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா? இது காரைக்குடி சிஸ்டர். தும்மல் வர்ற மாதிரியே இருக்கே. தும்மல் வந்தா இல்ல அப்புறம் வரும்போது தும்மிக்கிறேன். சரி, இப்போ நம்ம கணவாய் மீன் பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கணவாய் மீனுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். இதுல 1 கிலோ கடம்பா மீன் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா 4-5 தடவை கழுவி க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1 கிலோ அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் மிளகாயை வறுத்துக்கலாம். இது ஒரு 10 காஞ்ச மிளகாய், நம்ம நார்மல் மிளகாய் சீதா, இதை போட்டுக்கலாம். இது காஷ்மீரி மிளகாய் ஒரு 5-6 மிளகாய், இது கலருக்காக மட்டும்தான். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட். இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா காஞ்சதா இருக்கு, அதனால இதையும் போட்டுட்டு இதை தனியா எடுத்துடலாம். மல்லி அப்புறம் தனியா மல்லி சீரகம் மிளகு 3 தனியா, ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஆகும், இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கருகிரும், அதனாலதான் எடுத்து கொட்டிடு தட்டில். பார்த்து இப்போ மல்லி, இது 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொத்தமல்லி, இதை போடுறேன். இதை கொஞ்சம் பாதி வறுபட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மிளகு போடலாம். இது ஒரு 2 டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்திருக்கேன், இதையும் போடுறேன். மிளகு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அதுக்காக தான் போடுறேன். இதில் 1 டீஸ்பூனுக்கு சீரகம் போடுறேன். இதுக்கு இதையும் வறுத்துடலாம். இதுக்கு மசாலாவே அவ்வளோதான். ஏன்னா வறுத்துட்டு இது நம்ம ஆற வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இறாலுக்கு அடுத்து ரெடி பண்ணிடலாம். இப்போ அது இருக்கட்டும். அதுக்குன்ட்டே இருக்கா. அடிக்கடி உளர்றதுதான் நம்ம வாடிக்கையாச்சு, என்ன பண்றது? ஆமா, ஆனா ஒரு வீடியோ சுத்தமா உளராம ஒரு வீடியோ பேசி காட்டுறோம், பார்த்துட்டே இருக்கேன். ஆமா, இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பார்க்கலாம். ஆமா, 2 பேரும் உளராம இருக்கணும். ஒரே ஷாட்ல படம் எடுப்பாங்கல்ல, கேமரா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க, அப்படி ஒரு வீடியோ எடுக்கிறோம். எடுத்துரு இதாயிருச்சு. போட்டுரு ஆரட்டும். சூப்பர். இப்போ இது ஆரட்டும். சட்டி காஞ்சிருச்சு. இறால் கிரேவிக்கு எண்ணெய் ஊத்து. கடலெண்ணெய் ஒரு 100 போதும். நாங்க கொஞ்சம் இன்னைக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, தங்கச்சி வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க, அதனால 1.5 கிலோ இறால் உரிச்சது. 1.5 கிலோ எங்கே இறால காணோம்? இந்த இருக்கு 1.5 கிலோ இறால் எடுத்துருக்கோம். அதனால கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் கூட வேணும், அதுக்காக தான் நான் இப்போ கூட எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா அழகா சூப்பரா கிளீன் பண்ணியிருக்கோம்ல. நாங்க எப்படி செஞ்சிருக்கோம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. இதுல 1 ஸ்பூனுக்கு சோம்பு, 3/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் கூட இல்ல, சோம்பு போட்டாச்சா, அவ்வளவுதான். இதுல வேற எதுவும் இல்ல. அடுத்தது வெங்காயம். இது நல்லா ஒரு பெரிய சைஸ் 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன், இதை போட்டுறேன். இதுல இது நம்ம கடம்பாவுக்கும் சேர்த்து வெட்டியிருக்கேன். இது ஒரு 200 கிராம் வெங்காயம் இருக்கும். இதுல பாதி நம்ம இறாலுக்கு சேர்க்கிறோம். சின்ன வெங்காயம் தானே? சின்ன வெங்காயம். ஆமா, இது நல்லா செவக்க வறுக்கணும் சீதா. வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாம் போடணும். இதை மூடி வச்சு கொஞ்சம் தேங்காய் பால் இது பண்ணிடலாமா? இறால் அதுலயே தண்ணி விடும். நாங்க அது தண்ணியே சுத்தமா சேர்க்காம தேங்காய் பால் மட்டும் தான் சேர்க்க போறோம். இப்போ நீ இதை மூடி வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். தேங்காய் பால் இப்ப எடுக்க முடியாது, நம்ம அது அரைக்கணும்ல. ஆமா, ஒவ்வொன்றும் சரி வேகட்டும், அப்புறமே எடுத்துக்கலாம் தேங்காய் பால். சீதா மூடி ஓப்பன் பண்ணு. இந்த 3/4 பாகம் வதங்கிருச்சு. இதுல ஒரு 3 பச்சை மிளகாய் உடைச்சு வச்சிருக்கேன், இதை போடுறேன். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூன்ல ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நான் இந்த குட்டி ஸ்பூன்ல போட்டிருக்கேன் 2 ஸ்பூனு. அதை கிண்டு சரி, இதை வதக்கிட்டு பூடு வதங்கிடுச்சு. அப்புறம் இதுல நான் நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி 4 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை போடுறேன். இன்னும் கொஞ்சம் கிரேவி நிறைய வேணும்ல சீதா நமக்கு, அதனாலதான் 4 தக்காளி. என்ன
இப்போ தக்காளி வதக்கு, உப்பு போட்டு வதக்கு, அது கொஞ்சம் நல்லா வதங்கிடும் சீக்கிரம். உப்பு கல்லுப்பையா போடவா? கல்லுப்பு தான் நல்லா இருக்கும், கல்லுப்பு தான் போடு. உப்பு போட்டு 2 கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சிருவோம். போதும். அப்புறம் வேணும்னா தேவைப்படும் போது நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு கிண்டிட்டு கொஞ்சம் மூடி வைப்போம், அது பாட்டுக்கு வதங்கட்டும். மூடு. இப்போ ஓப்பன். அசிஸ்டன்ட் ஓப்பன். சிஸ்டம் தான் ஓபன் பண்ணணும். ஆமா, நாங்க சீஃப் செஃப், நாங்க சீஃப் செஃப், நீ வந்து அசிஸ்டன்ட். அதனால அசிஸ்டன்ட் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். மேல் வேலை மட்டும். மேல் வேலை. ஆமா, நாங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இந்த நான் நல்லா அமுக்குறேன். இந்த வதங்கிருச்சுல. இந்த இப்போ இதுல மிளகாப்பொடி போடுவோம். இது வந்து தனி மிளகாத்தூள். இதுவும் வீட்டு தனி மிளகாத்தூள் தான். இதுல வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். 1 2 3 போடுறேன்னா. இது வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள். இது வந்து இந்த ஸ்பூன்ல ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் நான். 1 2 போதும். தேவைப்பட்டா, ஆனா காரம் பத்தலைன்னா கண்டிப்பா போடுதான். ஆனால் கிரேவி நிறைய வேணும். இதுல மஞ்சள் தூள், இதுல வந்து 1 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டேன். இப்போ வதக்கு. இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு வதக்குவோம். நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுல இறால் போட போறோம். ஏன்னா இறால் வந்து எப்பவுமே சீக்கிரமாவே வெந்துருமா. இது பச்சை வாசனை போறதுக்குள்ள இறாலை போட்டுட்டோம்னா இது பச்சை வாசனை போகாது. இறால் வந்து சீக்கிரம் வெந்துரும். அதனால இது நல்லா வதங்கட்டும், அப்புறமே நம்ம போட்டுக்கலாம் இறால். தண்ணியெல்லாம் எதுவுமே நாங்கள் ஊற்றலை. வெறும் தான் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா அரை மூடி தேங்காயில் நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் வேக போட போகிறோம். தண்ணியே ஊற்ற போகிறதில்ல. இப்போ நான் 2 தடவை இது பண்ணி விட்டுருக்கேன். இப்போ மசாலா வாசனை போயிருச்சு. இந்த எண்ணெய் நான் 2 தடவை கிண்டி விட்டேன். நீ அதுக்குள்ளே தான் சர்பத் போட்டு குடிக்க போயிட்டேன். ஆமாம், அந்த 2 தடவை நல்லா கிண்டி விட்டுட்டேன். இந்த நல்லா சுருண்டு வந்துருச்சுல. இந்த நேரம் நம்ம இறால் போட்டுடலாம். நான் நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு சூப்பராக கழுவி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். நம்ம இன்னும் உப்பு போடலை சீதா. ஆமாம், கொஞ்சம் போட்டுருக்கோம்ல. தக்காளி வதங்குறது போட்டு தேவைப்பட்டா போட்டுக்கலாம். இது 1.5 கிலோ இறால். இப்போ இதை கிண்டி விட்டுட்டு இருங்க சிஸ்டர். நான் போய் கையை கழுவிட்டு வந்துடுறேன். அசிஸ்டன்ட். ஆமா, நல்லா இருக்கு அப்படி சொல்றது சீதா. நல்லா இருக்கு. எனக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. உனக்கு நல்லா இருந்தா சொல்லுங்க. உப்பு போதுமான அப்படி இல்லை, லேசா வாயில தொட்டு பாரு. அப்புறம் உப்பு வேணும்னா போட்டுட்டு மூடி வைப்போம். இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை பத்தாது, கொஞ்சோண்டு போடு. லைட்டாக போட்டுட்டு தண்ணி இது சுருண்டு தண்ணி விடுற வரைக்கும் நம்ம மூடி வைப்போம். இல்லை தேங்காய் பால்லாம் ஊற்றணும். போதும். அப்படியே மூடு வேகட்டும். கொஞ்சம் கூட வச்சிடறேன். கூட வையாமா கொஞ்சம் தண்ணி விட்டு வேகட்டும். நம்ம மூடி வச்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தெர பாரு, நல்லா சூப்பரா வெந்துருச்சு. எண்ணெய் மெதந்து வந்துருச்சு. பச்சை வாசனை சுத்தமா போயிருச்சு சீதா. இங்க பாருங்க, இப்பதான் கிண்டியே விடுறேன் சீதா. இது இறாலா இல்ல தங்கமான தெரியல. தக 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 தகன்னு மென்னுது சீதா. நீ தங்கம் வேறதெல்லாம் சாப்பிடுவியா? அப்படி இருக்குன்னு சொல்றேன். தங்க மாட்டம் தக தகன்னு இருக்கு. இப்ப கொஞ்சம் கூட வச்சுட்டு நம்ம கூடல மீடியம்ல வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நாங்க வந்து தேங்காய் பால் ஊத்துறோம். பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ இதுல வந்து நாங்க அரை மூடி தேங்காவை ஒரு 2 பால் எடுத்து வச்சிருக்கேன். கெட்டியா நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தான் எடுத்து வச்சேன். இப்ப இதை இப்படி ஊத்திடுறேன். இதை ஊத்திட்டு கொதிக்க விடக்கூடாது. லேசா அப்படியே முட்டையாட்டம் வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடணும். இப்ப கிண்டு. நாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இதுல சேர்க்கல. அம்மா சத்தியமா சேர்க்கல சீதா. நீ அம்மா சத்தியமா இல்ல ஒருவேளை நம்ம தனியா தண்ணி இன்னும் சேர்த்துருப்போமோன்னு யாரும் நினைக்க கூடாதுல்ல. அதனால அம்மா சத்தியமா சேர்க்கல. இப்ப வாயில ஊத்தி பாரு. எதுக்கு நீ அம்மாவெல்லாம் ஊத்துட்டு இருக்க? அரே அம்மாவை தான் இப்பதாண்டி அடிக்கடி நினைப்பே வருது. அதோட நினப்பு சூப்பரா. சூப்பர். தேங்காய் பால் கை பக்குவம். தூக்கத்துல கூட கைய நக்குவாங்க சீதாலாம். இல்ல இல்ல யார் கையா? உன் கையில தானே சாப்பிடுற. அப்புறம் உன் கையில தான் நீ உங்க வீட்டுல வந்து என் கைய நக்குவியா? இப்படியே கையை கொடுத்துட்டா நான் தூக்குவேன். போடி. அப்படி இருக்குன்னு கேட்டா யாரு கையா? ஆமா, நீ செய்யறப்ப அப்புறம் என் கையா வணக்க முடியும்? நான் செய்யறேன். நீ சாப்பிடுற உன் கையில தானே சாப்பிடுற. சாப்பிட்டுட்டு போயிட்டு தூக்கத்துல கூட அக்கா கை பக்கம் கை அப்படியே நக்குவாரு. அதுக்கு சொன்னேன்.
இந்த லேஸ் ஆகிருது கொதி வரட்டும். கொதிச்சு நல்லா தளப்புல கொதிக்க விடாம அப்படியே லேசா கட்டையா வரும்போது அப்படியே நிப்பாட்டிடணும். இல்லைன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்ச மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. இந்த இப்படி வருதுல்ல, இப்படியே இறக்கிடணும். ஓகே, இறக்கிடும். இங்கிட்டு வச்சிடணுமா? நெக்ஸ்ட் வந்து கனவா மீனுக்கு நம்ம சட்டியை வச்சிருவோம். இதுல எண்ணெய், கனவா வந்து வறுவல் மாதிரி தான் பண்ண போறோம், அதனால எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிட்டா போதும். ஒரு 100 ml தண்ணிக்கு 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஓகே, இது காயட்டும். இதுல இந்த 1/2 ஸ்பூன் சோம்பு போடுறேன். இதுல கொஞ்சமா சோம்பு. இப்போ இதுல கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை. இது அப்படியே வதக்கு. இது இந்த கரண்டி நான் வாங்கினது இது இல்லை, இந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் இது மாதிரி நம்ம ஊருக்கு போனோம்னா சந்தையில நம்ம கொட்டாச்சியில வச்சுக்கோங்கள, அது வாங்கணும். அதுதான் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ அது ஒண்ணு. ஆமா, இப்போ இந்த சின்ன வெங்காயம் நம்ம 200 வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம், அதுக்கு பாதி போட்டு இப்போ இதுக்கு பாதி போடுறேன். தண்ணியோட போட்டா அடிக்காம. கருவேப்பிலை சுத்தமா கழுவி தானே போடணும், அதனாலதான் கழுவி போட்டேன். வதக்கு. இப்போ இது அது மாதிரி வதங்க, இன்னும் நல்லா பொன்னிறமா வதங்கணும் சீதா. மூடி வச்சு கூட வதக்குவோம். ஓப்பன். சரி, இந்தா தம்பி இங்க பாரு, பொன்னிறமா வதங்கிடுச்சு பாரு. இந்த சூப்பர், முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இதுல 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வதக்கு 2 வதக்கு வதக்கிட்டு நம்ம கடப்பாவை போட்டுருவோம். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது இறால் இல்லை, கடம்பா மீன். கனவா சொல்லுவாங்க, கடம்பா சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வதக்கிடு. அதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் சீதா, மஞ்சப்பொடியும் உப்பும். உப்பு நீ போடு, மஞ்சத்தூள் நான் போடணும். அதான் மஞ்சத்தூள் இல்லாம வாங்கிட்டு வராம விட்டுட்டானே. சரி போட்டாச்சு. சரி வாங்கிட்டு போடு. சுத்தமா உப்பு போடல. இப்ப வதக்கு. இது வந்து கொஞ்சம் தள்ளு, வீடியோல நான் தெரியல இல்ல. இது வந்து நம்ம ட்ரை வறுவல் தான், அதனால தக்காளி எதுவும் சேர்க்கல. ஆமா, இப்ப இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம மிளகாப்பொடி போட்டுருவோம். மிளகாப்பொடி இல்ல, சாரி, நம்ம மசாலா அரைச்சு வச்சிருக்கோம்ல. ஆமா, இது தண்ணி எல்லாம் விடாதா? கண்டிப்பா தண்ணி விடும். அப்படி? ஆமா, நான் இந்த மீனும் சாப்பிட்டதே இல்லை. நான் 2-3 தடவை இங்கே வந்து செஞ்சுருக்கேன். ஒரு தடவை மசாலா செஞ்சேன், ஒரு தடவை ஃப்ரை பண்ணேன். வறுக்கிறதுல, எண்ணெயில் வறுக்கிறதுல என்னன்னா டப்புன்னு வெடிக்குது அது. ஆமாம், நான் மூடி தான் வறுத்தேன் நான் அன்னைக்கு. அம்மா அப்பா வெடிச்சு டப்புன்னு தெரிக்குது. அதனால தான் வறுக்கலை. இப்படி இதுவும் வறுவல் மாதிரி வந்துடும்ல. அப்படி இது வேணும்னா வறுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு வறுத்து இது பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வை. ஓப்பன். தண்ணி ஊற்றணும், தண்ணியே ஊற்றல. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சோம்ல மசாலா, இப்போ இந்த மசாலால ஒரு 1/4 எடுத்து போடுறேன். நான் இதுக்கு வேற மிளகாத்தூள் எதுவுமே போடல, நம்ம பவுடர் மசாலா மட்டும்தான். இதுல ஒரு 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது இருக்கட்டும், இது லாஸ்டா. இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம்ல சீதா, இது மசாலாவை போட்டு கொஞ்சம் மீடியம்ல வச்சுட்டு வேக விடு. அப்புறம் நம்ம வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது பண்ணலாம். ஏன்னா இது நல்லா ட்ரையா நம்ம வறுக்கணும். வாயில வச்சு பார்த்துக்கோ. ரவுண்டாவும் கட் பண்ணலாம், சதுரமாவும் இப்படி கட் பண்ணலாம். இது பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரவுண்டா கட் பண்ணிட்டேன் சிசர் வச்சு. எப்படி இருக்கு? காரம் ரொம்ப இல்ல, ஓவரா? சரி, உப்பும் கரெக்டா இருக்கு. வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இப்போ ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இப்போ அதை நான் மூடி வச்சுட்டு. இதுவும் அதே மாதிரி தான். ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் வந்து பார்த்துட்டு நம்ம அப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சுல இந்த மசாலா. இன்னும் கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகட்டும், கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு தக்காளி எதுவுமே சேர்க்கலை. அதனால லைட்டாக ஒரே ஒரு லெமன், சும்மா குட்டியோண்டு லெமன், அதை மட்டும் புழிஞ்சு விடு. லெமன் புழிஞ்சிட்டு ரொம்ப நேரம் வேண்டாம். இது வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் பவுடர் நிப்பாட்டி வச்சேன்னா அது இந்த இதுக்கு இந்த வெயிலுக்கு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் போடுவேன், ஆனால் இப்போ அது தேவைப்படலை. அதனால இப்படியே போகும். வெயிலுக்கு ரொம்ப காரம் சாப்பிட முடியல, அதனால இதுவே போதும். இப்படி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் ஆகாமல் நிப்பாட்டிடலாம். சரி,
நல்லா வெந்துருச்சு. இன்னைக்கு இதை விட வெந்துச்சுன்னா ரப்பர் ஆட்டம் ஆயிரும்ல. இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்களா, வெந்துருச்சுல நல்லா. ஆமாம், இது டேஸ்ட் பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் சாப்பிடணும்னு சொன்னேன். சரி, இது நல்லா இருக்கு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இந்த கரண்டி வச்சு கிண்டி பார்க்குறேன் பாரு. இப்போ ட்ரை ஆகுறமே வெடிக்குது பாரு. மிளகு வறுவல் ரெடி. இப்போ மல்லித்தலையை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக மல்லித்தலை தூவிட்டு ஒரு பெரட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அதுவும் சேர்ந்து ஒரு வதங்கினோடனே இன்னும் கமகமான வாசமாக இருக்கும். சரி, நான் இறக்கி வச்சிடலாம். தம்பி, நான் இதுக்கு மல்லித்தலை தூவலை தம்பி, அதையும் காட்டிடு. இது இறால் கிரேவிக்கு நான் மல்லித்தலை தூவாமல் விட்டுட்டேன். இந்த இப்போ நான் மல்லி இலை போடுறேன். சூப்பரான ஒரு இறால் தேங்காய் பால் கிரேவி ரெடி. அப்படியே மூடி வச்சிருவோம். இப்போ சூப்பரான கனவா மிளகு வறுவல், மறுபடியும் வளர்றேன். கடம்பா மிளகு வறுவலும் இறால் தேங்காய் பால் கிரேவி அண்ட் இறால் ஃப்ரை மூணுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.